SRMPR குளோபல் ரயில்வேஸின் மகான்களின் மகா தரிசன சுற்றுலா. முன்பதிவுக்கு அழையுங்கள் 8008800800. அப்ப அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நாங்க போறோம் அப்படிங்கிறாங்க திமுக. அதற்கான திட்டங்கள் இப்ப தமிழ் புதல்வன் மாணவர்களுக்கு அப்படி பார்க்கும்போது இளைய தலைமுறையினுடைய வாக்குகள் திமுகவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அடுத்த கட்டமா அதிமுகவுடைய நிலை என்னவாக இருக்கும், அவங்களுடைய வியூகம் என்னவாக இருக்கும்? இந்த மரியாதைக்குரிய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் 2026 தேர்தலில் கண்டிப்பா வெற்றி பெறுவாங்க. அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இப்ப திமுக வந்து 2021 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. அந்த 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் பாத்தீங்கன்னா இப்ப எவ்வளவு நிறைவேற்றிருக்காங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். தொலைக்காட்சி வாயிலாக செய்தி வாயிலாக நாம் படிச்சுட்டு தான் இருக்கிறோம். இந்த நீட் அப்படிங்கிற ஒரு விவரத்தை கூட பாத்தீங்கன்னா நேற்று ஒரு செய்தித்தாளில் படிக்கும்போது முதல்வர் வந்து அந்த நீட்ல வந்து அரசு பள்ளி மாணவர்கள்லாம் வந்து நீட்ல பாஸ் ஆகி வரணும்னு சொல்லி அது தனி கவனம் செலுத்தணும்னு சொல்லி மாவட்டத்தில் இருக்கிற அதிகாரிகளுக்கு உத்தரவு போடுறாரு. இரண்டாவது, அடுத்தது நீட்டை எதிர்த்து போராடுவோம்னு சொல்றாரு. அதுல வந்து அதுல ஒரு அதிகாரி கூட சொல்லியிருந்தாங்க, ஒரு பக்கம் அதை ஆதரிச்சு அதன் மூலியமா மாணவர்களை தேர்ந்தெடுத்துட்டு வரோம்னு விரும்புறாங்க, இன்னொரு பக்கம் எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதுல குழப்பமான நிலை நீடிப்பதான் வந்து அதிகாரி சொன்னாங்க. இரண்டாவது, இன்னைக்கு தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு எவ்வளவு சீர்கெட்டு இருக்குன்னு நம்ம எல்லா தொலைக்காட்சி வாயில எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். 2024 தேர்தல் என்பது அதிமுகவினுடைய கூட்டணி பலம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஆனால் குறைந்தாலும் வாக்கு சதவீதம் 2019 காட்டிலும் 21 காட்டிலும் ஒரு அதிகமா அதிகரிச்சிருக்குது. 1% 2019 இருந்து 2024 அந்த நாடாளுமன்ற தேர்தலை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது 1% கூடுதலா இருக்குங்கிறாரு இபிஎஸ். ஆமா, கூடுதலா இருக்குதுங்க. இரண்டாவது பாத்தீங்கன்னா 2021 தேர்தல்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு 1.5% வாக்கு வித்தியாசத்துலதான் வந்து டிஎம்கே வந்து அதிக வாக்கு வாங்கி ஜெயிச்சிருக்காங்க. 52 ஓட்டுல 300 ஓட்டுல 500 ஓட்டுல ஜெயிச்சதெல்லாம் கூட இருக்காங்க. அதெல்லாம் ஒரு வார்டு கவுன்சிலர்ல ஜெயிக்கக்கூடிய ஒரு ஓட்டு. ஏன்னா இப்ப அந்த அளவுக்கு மக்கள் வந்து தெளிவாயிட்டாங்க. 2026 டிஎம்கே இப்ப ஏகப்பட்ட தவறுகள் பண்ணிட்டு வராங்க. அது வந்து 2026 தான் அதனுடைய எதிரொலிப்பு வந்து தெளிவா இருக்கும். இன்னைக்கு 24 வெற்றி, அதாவது 24 முதலமைச்சர் ஜெயிச்சிட்டோம்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் வந்து 200 நம்ம இலக்கேற்றோம்னு சொன்னாங்க. அது அவங்களுடைய விருப்பம். இப்ப மோடி ஐயா அவர் தான் என்ன சொன்னாங்க, நாங்க 400க்கு மேல வருவோம்னு சொன்னாங்க. உச்சகட்டமா கார்கேவே கூட பார்லிமெண்ட்ல சொன்னாரு 400 இடங்களுக்கு மேல வெற்றி வருவாங்க, நீங்க எட்டுவீங்கன்னு சொல்லி சொன்னாரு. அந்த மாதிரி எதற்காகனா அது ஒரு பூஸ்டப்புக்காக சொன்ன வார்த்தை தான். அந்த 200 தொகுதிங்கிறது தொண்டர்கள்ட்ட ஒரு பூஸ்டப் தான். அதனால மாநிலத்துல ஒரு பெரிய வளர்ச்சியோ மக்கள் மத்தியில பெரிய ஒரு எழுச்சியோ கண்டிப்பா இது வந்து இப்ப எவ்வளவு இடங்கள் வாங்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதிருப்திங்கிறீங்க, திமுக எதிராக அதிருப்திங்கிறீங்க. அப்ப 200 இடங்கள் நம்பிக்கை ஊட்டக்கூடிய வார்த்தைகள்ங்கிறீங்க. அப்ப எவ்வளவு இடங்கள் திமுகவுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு? 1991 வாங்கக்கூடிய இடங்கள் வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 1991 எவ்வளவு இடம் வாங்கியிருப்பாங்க, எவ்வளவு மிகப்பெரிய ஒரு தோல்வி கண்டாங்க, அந்த மாதிரி ஒரு தோல்விக்கு தான் வருவாங்க. அது வந்து ஒரு அலைன்னு சொல்லலாம்ல. 91 ராஜீவ்காந்தியுடைய மரணம் இருந்தது, அது ஒரு அலை மாதிரி வந்தது. 91 ஜெயலலிதா வந்து வெற்றி பெற்றாங்க. அது மாதிரி என்ன அலை வரும்னு நினைக்கிறீங்க? இப்ப மக்கள்கிட்ட ஏகப்பட்ட வறுமை, பணம் இல்ல, இஎம்ஐ கட்ட முடியாது, எத்தனை பேர் தடுமாறிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மின் கட்டணத்தை ஏற்றுறதுனால கோயம்புத்தூர்ல எவ்வளவு பெரிய தொழில் பாதிச்சதுனால தொழில்துறை அமைச்சரை பொறுப்பு போடவே இல்லை. ஆனா தொழில்துறை அமைச்சர் கோயம்புத்தூர்லயே சுத்தி வந்தார். எதற்காகனா அங்க இருக்கிற முதலாளிகளை சரிப்படுத்திக்கலாம், தயவு செய்து ஓட்டு போடுங்க, அண்ணாமலை மட்டும் ஜெயிச்சிடக்கூடாது அப்படிங்கறதுல டிஎம்கே அதுல வந்து சரியா இருக்கிறக்காகத்தான் தொழில்துறை அமைச்சர் அங்க வந்து நியமிச்சு அங்க இருக்கிற முதலாளிகள் எல்லாம் சரிப்படுத்தினாங்க. ஒரு நிமிஷம் கோபால், ஒரு நிமிஷம். அப்ப அண்ணாமலை ஜெயிச்சிடக்கூடாதுங்கிறது அப்ப பயம் பாஜக மேலதான் உங்களுக்கு இருந்திருக்கே தவிர அங்க அதிமுக ஜெயிச்சிடக்கூடாதுன்னு அவங்க நினைக்கல. அப்ப போட்டியா நினைக்கிறது உங்க பாஜகவை தான், அதிமுகவை இல்லையா? அதாவது கோயம்புத்தூர் தொகுதியில மட்டும் அப்படி, கோயம்புத்தூர் தொகுதியில மட்டும் தான் அப்படிங்க. மற்ற இடத்துல வந்து இன்னைக்கு பாஜக, அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக வந்து ஒரு டிஜிட்டல் வளர்ச்சி தான வளர்ச்சி, மக்கள் வளர்ச்சி கிடையாது. எல்லாத்துக்குமே அது தெரியும். ஒரே நிமிஷம் செல்வகுமார், ஒரே நிமிஷம். கோபால் ஒரு நிமிஷம். செல்வகுமார், அப்ப கோவையில வந்து அண்ணாமலை ஜெயிக்க கூடாது அப்படிங்கறதுல தான் முனைப்பா இருந்ததா? அப்ப அதிமுக அப்படிங்கிறதுக்கான இடம் அங்க இல்லையா?
இரண்டு கட்சிகளும் மறைமுகமாக கூட்டணி அமைத்து எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை தோற்கடிக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துல நீங்க 17%, இப்ப ஏடிஎம்கே எம்எல்ஏஸ் பார்த்தோம்னா 6ல் 5 பேர் அதிமுக எம்எல்ஏ இருந்தாலுமே 4 இடத்துல டெபாசிட் போயிருக்கு. அப்போ இவ்வளவு மோசமான தோல்வியை அதிமுக வரலாற்றிலேயே கோவை தொகுதியில் இப்பதான் சந்திக்கிறாங்க. அந்த காரணம் என்னன்னு பார்த்தோம்னா அதிமுகவுடைய வாக்குகள் மறைமுகமாக திமுக வேட்பாளருக்கு போயிருக்கு. சரி, நான் இதை எடுத்துக்கிறேன் செல்வகுமார், நான் வரேன். எண்ணிக்கையுடன் சொல்லியிருக்காங்க. சரி செல்வகுமார் வரேன். கோபால், அப்ப மறைமுகமாக கூட்டணி வச்சிருக்கீங்க திமுகவும் அதிமுகவும். திராவிட கட்சிகள் ஒரு தேசிய கட்சியான பாஜக வரக்கூடாது அப்படிங்கறதுனால வேலை செஞ்சிருக்கீங்கிறாரு. அல்ல அவர் அது சொல்லலாம், அவருக்கு சொல்றதுக்கு உரிமை இருக்குது. அது உண்மை கிடையாது. எதற்காக கேட்டீங்கன்னா மாநிலத்துல அது அண்ணாமலைக்காகத்தான். நான் எதற்காக டிஎம்கே பத்தி பேசுறதுக்காக ரகுபதிங்கிறது அதே பாத்தீங்கன்னா அதே முதலமைச்சர் பாத்தீங்கன்னா அதாவது வேற கடலூர் பக்கத்தால ஏதோ ஒரு தொகுதியில பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது கோயம்புத்தூர்ல மிகப்பெரிய ஒரு ஸ்டேடியம் அமைப்போம், கிரிக்கெட் ஸ்டேடியம் அமைப்போம்னு சொல்லி ஒரு 4000 கோடி ரூபாயில ஸ்டேடியம் அமைப்போம்னு சொல்லி ஒரு அறிவிப்பு. அந்த தொகுதியில அவர் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு போய் அடுத்த தொகுதியில போய், ஏன்னா அங்க டிஎம்கே அதாவது அண்ணாமலை இருக்காங்க, அதுக்கு அடுத்தது ஏடிஎம்கே இருக்கிறாங்க. இந்த போட்டியில எதற்கு டிஎம்கே அவ்வளவு தூரம் அந்த கோயம்புத்தூர் தொகுதிக்கு முக்கியத்துவம் கொடுத்து வேற ஒரு தொகுதியில பிரச்சாரம் பண்ணும்போது கோயம்புத்தூர் தொகுதிக்கு எடுத்து ஒரு ஸ்டேடியம் கட்டுறோம்னு சொல்லி எதுக்கு சொல்றாங்க? விளையாட்டு மைதானம் அமைப்போம்னு எதுக்கு சொல்றாங்க? ஆனா இன்னைக்கு அவர் ஸ்டாலின் பேசும்போது என்ன சொல்றாரு, மேற்கு மண்டலம் அப்படிங்கறது கோட்டை நாங்க அதிமுக இன்னைக்கு அதை தெரிஞ்சிட்டோம், இன்னைக்கு அங்க நம்ம வெற்றி பெற்றிருக்கோம் அப்படிங்கிற, அதனாலதான் அந்த முப்பெரும் விழாவே நான் கோவையில வைக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்ப அது ஒரு பெரிய பின்னடைவு தானே அதிமுகவுக்கு? இல்ல கண்டிப்பா கிடையாது. அவங்க அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா செம்மொழி மாநாடு நடத்தினாங்க. செம்மொழி மாநாடு நடத்துனதுக்காக கொங்கு மண்டலத்துல கால் ஊனணுங்கிறதுக்காக தான் கலைஞர் அவ்வளவு ஒரு மிகப்பெரிய கோவை சிட்டியில இருந்த சிட்டி இருந்ததுக்கு அப்புறம் செம்மொழி மாநாடுக்கு அப்புறம் அந்த சிட்டியே வேற மாதிரி மாறுச்சு. அந்த மாதிரி இப்போ இவங்க ஒரு இதை பண்றாங்க. அதனால கண்டிப்பா கொங்கு மண்டலம் எப்பவுமே ஏடிஎம்கே துவங்கப்பட்ட காலத்துல இருந்து அனைத்து இந்தியா அண்ணா திராவிடம் துவங்கப்பட்ட காலத்துல இருந்து கொங்கு மண்டலம் சட்டசபை எலெக்ஷனாவே அது முற்றிலும் ஏடிஎம்கே சார்ந்துதான் இருக்கும். கண்டிப்பாக எடப்பாடியார் அவர்கள் 26ல ஒரு மாபெரும் வெற்றி பெறுவார் அப்படிங்கறத வரலாற்று பதிவு. வெற்றியே ஆகணுங்கிறத இயற்கையினுடைய ஒரு நீதியா கூட நம்ம அதை எடுத்துக்கலாம். கண்டிப்பா அது நடைபெறும்.